அன்பு சுகமான கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பூங்குடி அம்மா அவர்களை குழுவின் சார்பாக வருகென்று வரவேற்கிறேன். அம்மா, நீங்க தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சிவ அன்பே சிவம் அறக்கட்டளைக்கு எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, வருகின்ற சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு நம்ம பார்க்க போறோம். தமிழ் புத்தாண்டை பற்றி இந்த வருட பிறப்பு அப்படிங்கிறது மங்களகரமான ஸ்ரீ பராபவ வருஷத்திய 2026 முதல் 2027 தமிழ் புத்தாண்டு வருட பிறப்பு சித்திரை மாதத்தில் பிறக்க இருக்கிறது. 14/4/2026 சித்திரை திங்கள் 1 செவ்வாய்க்கிழமை இந்த ஸ்ரீ பராபவ புத்தாண்டு மகா பிறப்பு காலை 8:55 ஜெகத் உலக ஜாதக் பிறப்பு நட்சத்திரம் சதயம் 4ஆம் பாதம் கும்பராசி ஆகும். இந்த ரிஷப லக்னம் ஆகும். அந்த ரிஷப லக்னத்தில் கும்பம் ராசியில் சதயம் நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறக்க இருக்கிறது. மேஷ லக்னம் கும்பம் ராசி ஆகும். புத்தாண்டு மேஷத்துக்கும் ரிஷபத்துக்கும் இடையில இந்த ஆண்டு பிறக்க போகிறது. ஸ்ரீ பராபவ வருடம் இந்த ஆண்டு சித்திரை 14ஆம் தேதி பிறக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை அதுவுமா பிறக்க இருக்கிறது. இந்த செவ்வாய்க்கிழமையில் பிறப்பதால் இது ஒரு முக்கியமான ஆண்டாக கருதப்படுகிறது. தலைநாள் பூத்த பொன் இனர் வேங்கை என்றும் பழமொழி உண்டு. பழமொழி 400 என்ன சொல்லுதுன்னா, கனி வேங்கை நன்னாளே நாடி மலர்த்தலால் என்றும் பாடுவதால் இளவேனில் துவக்கமான சித்திரையே தலை நாளாக கருதப்படுகிறது. சித்திரையை தலை மாதம் என்றும் பங்குனியை கடை மாதம் என்றும் சொல்லும் வழக்கம் உண்டு. சித்திரை மாதம் வருடத்தின் முதல் பருவமான வசந்த காலத்தின் முதல் மாதம். வண்ணமயமாக பூத்து குலுங்கும் மாதம். இந்த மாதத்திற்கு அதிதேவதை விஷ்ணு. விஷ்ணு என்றால் எங்கும் நிரம்பி உள்ளவர், அதிக ஒளி உடையவர் என்று பொருள். பகவத்கீதையில் பருவ காலங்களில் நான் வசந்த ருதுவாக இருக்கிறேன் என்று சொன்னதால் பகவானின் மதிப்பிற்குரிய மாதம் சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதத்தில் தான் ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்தார்கள். ஸ்ரீ பராபவ வருட பிறப்பு பலன்களையும் நம்ம கொஞ்சமா பார்க்கலாம். 60 வருட வெண்பா இடைக்காடரால் பாடப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அந்த 60 வருட வெண்பாவில் ஸ்ரீ பராபவ வருஷத்திய வெண்பா பலன்களை நம்ம இப்ப பார்க்கலாம். மிக்க பராபத்தில் மேதினியில் பின்மழையாம் தக்க பசுக்கள் தலைக்குமே இக்கு பலிக்காது 4 வகை பல்லுயிர்க்கும் இன்பம் கலிக்காதெளவே கருது இடைக்காட்டார் இந்த பாடலை நமக்கு கொடுத்திருக்கார். 2026-27 ஆண்டிற்குரிய இந்த பராபவ வருடத்திற்கான பொதுவான பலனை தெரிவிக்கும் என்பதால் இந்த வெண்பா. பாரா பவம் மதனிர் பாருக்கு நன்மையிலை மாறி பொறுக்கால் வரக்கும் ஓரிடத்தே வெள்ளம் மிகவே வேந்தர் கலகமுண்டாம் உள்ளம் உவப்பார் சிலர் அப்படின்னு இந்த பாடல். இந்த பாடலுக்கு விளக்கம் என்னன்னா, இந்த வெண்பாக்கள் பொதுவாக வரவிருக்கும் ஆண்டின் பொதுவான போக்குகள் அல்லது நிகழ்வுகள் பற்றிய கணிப்புகளை அளிக்கும் ஒரு பாரம்பரிய முறையாகும். இவை பொதுவாக வானியல் மற்றும் சோதிட கணக்கீடுகளின் அடிப்படையில் அமைந்திருந்தாலும் இந்த கணிப்புகள் அறிவியல் பூர்வமானவை அல்ல என்பதை கவனத்தில் நாம கொள்ள வேண்டும். வரலாற்று ரீதியாக இத்தகைய வெண்பாக்கள் தமிழ் இலக்கியத்திலும் பாரம்பரிய ஜோதிடத்திலும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இவை பொதுவாக நல்ல மற்றும் கெட்ட நிகழ்வுகள், இயற்கை நிகழ்வுகள், அரசியல் நிலைமைகள் போன்றவற்றை கோடிட்டு காட்டும். இந்த வருடம் 2026 சித்திரை மாதம். சரிங்களா? அடுத்து இந்த சித்திரை மாதத்தில் நிகழவிருக்கும் நிகழ்வுகளை பற்றி நாம தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் சித்திரை தொடங்கிய வருடம் கணக்கிடப்பட்டு வந்துள்ளது.
இதற்கு சித்தர்கள் எழுதியுள்ள நாடி ஜோதிட குறிப்புகளே சாட்சி. நாடி ஜோதிடத்தில் நாள், நட்சத்திரம், மாத பெயர்களை மறைவாக குறிப்பிட்டுள்ளார்கள். அப்படிப்பட்ட குறிப்புகளில் சித்திரையை முதல் மாதம் என்றும் பங்குனியை கடை மாதம் என்றும் சொல்லியிருப்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல சித்திரையில் சூரியன் சஞ்சரிக்கும் மேச ராசியை தலை என்றும் தலை ராசி என்றும் சொல்லியுள்ள குறிப்புகள் உள்ளன. இடைக்காட்டு சித்தர் அவர்கள் மாத பலன்களையும் வருட பலன்களையும் எழுதி வைத்துள்ளார். அவற்றை இன்று வரை நாம் பின்பற்றி வருகிறோம். அவரும் சித்திரை தொடங்கியே வருடத்தை கணக்கிட்டுள்ளார். உயிரினம் வளர்வதற்கு காரணமான பல முக்கிய அவதாரங்களும் சித்திரையில் தான் நடந்தன என்பது சித்திரையின் சிறப்பை மேலும் உறுதி செய்கிறது. சதுர் மகாயுகம் ஆரம்பித்தது சித்திரை முதல் தேதி அன்று என்று பார்த்தோம். அதே போல சித்திரையின் வளர்பிறை துவிதியில் தான் திருத யுகம் பிறந்தது. சித்திரையின் வளர்பிறை பஞ்சமியில் தான் கூர்ம கல்பம் பிறந்தது. சித்திரையின் வளர்பிறை சப்தமியில் தான் கங்கை நதி பிறந்தது. சித்திரையின் வளர்பிறை திரையோதசியில் தான் மத்ஸ்ய அவதாரம் நடந்தது. சித்திரையின் தேய்பிறை பஞ்சமியில் தான் வராக அவதாரம் நடந்தது. இப்படியாக அஸ்வினியில் தொடங்கும் சித்திரைக்கு உள்ள மற்றொரு முக்கிய சிறப்பு என்னன்னா, அஸ்வினி நட்சத்திரத்தில் அது ஆரம்பிக்கிறது. அஸ்வினி தேவர்கள் என்னும் இரட்டையர் இந்த நட்சத்திரத்தின் அதிபதிகள் ஆவார்கள். அவர்களை குதிரைகளாக கொண்டு ஒற்றை சக்கர தேரில் சூரியன் வான் மண்டலத்தில் பவனி வருகிறான் என்று ரிக்வேத மந்திரங்கள் தெரிவிக்கின்றன. அஸ்வினி நட்சத்திரத்திற்கு மருத்துவர் என்ற சிறப்பு பெயர் உண்டு. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதியான அஸ்வினி தேவர்கள் தேவ மருத்துவர்கள் எனப்படுகிறார்கள். நம்முடைய பிறந்த நாளை நாம் பிறந்த நட்சத்திரத்தின் போது கொண்டாடுவது போல புத்தாண்டு பிறப்பை சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கும் போது கொண்டாடுவதால் அந்த அஸ்வினி தேவர்களது அருளால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூரியன் பல பிறந்த நாள்களை பெறுகிறது. இதன் முக்கியத்துவத்தை சொல்லும் ரிக்வேத ஸ்லோகம் ஒன்றுள்ளது. சூரியன் அஸ்வினியில் புறப்பட்ட போது இருந்தது போல எல்லா தெய்வங்களும் எங்களுக்கு ஆயுளை கொடுக்கட்டும் என்கிறது அந்த ஸ்லோகம். அஸ்வினியில் சூரியன் பிறந்ததால் பல கோடி வருடங்கள் சூரியன் சென்று கொண்டு இருக்கின்றான். ஆகையால் இந்த சித்திரை மாதம் மிகவும் சிறப்பானதாகும். தமிழ் புத்தாண்டில் வீட்டில் உள்ள பெரியவர்கள் பஞ்சாங்கம் வாசிப்பதும் அதை சிறியவர்கள் கேட்பதும் காலம் காலமாக கண்டுபிடிக்கப்பட்டும் ஒரு வழக்கம். யோகம், திதி, கரணம், வாரம், நட்சத்திரம் ஆகிய 5 அங்கங்களையும் கொண்டதால் இது பஞ்சாங்கம் எனப்படும். இதில் திதியை அறிவதால் திருமகள் அருள் கிட்டும். நட்சத்திரத்தை அறிவதால் வினைகள் அகலும். வாரம் ஆயுளை அதிகரிக்கும். யோகம் அறிவதால் நோயற்ற வாழ்வு உண்டாகும். அனுதினமும் கரணத்தை பற்றி அறிவதால் காரியம் சித்தியாகும். எனவே தினமும் பஞ்சாங்கம் படிப்பது அளவற்ற நன்மைகளை தரும். தினமும் படிக்க முடியாதவர்கள் சித்திரை முதல் நாளில் மட்டுமாவது வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இறைவனை வழிபட்டு விட்டு அன்றைய தினத்துக்கான பஞ்சாங்க குறிப்பை படிக்க வேண்டும். வீட்டில் படிக்க வசதி இல்லாதவர்கள் கோவிலுக்கு சென்று பஞ்சாங்கம் வாசிப்பதை கேட்கலாம். தமிழ் வருட பிறப்பு அன்று வேப்பம்பூக்களை சேகரித்து புளி வெல்லம் சேர்த்து பச்சடி செய்வது வழக்கம். இனிப்பும் புளிப்பும் கசப்பும் கலந்த இந்த பச்சடி வாழ்வே இனிப்பும் கசப்பும் புளிப்பும் கலந்ததுதான் என்னும் தத்துவத்தை உணர்த்துகின்றது. நாம் செய்யும் தவறு யாருக்கும் தெரியாது என்று எண்ணிவிட வேண்டாம். எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டும் கணக்கெடுத்து கொண்டும் இருக்கிறான் சித்திரகுப்தன். அந்த சித்திரகுப்தனை அவர் தோன்றியதும் சித்ரா பௌர்ணமி என்றுதான் நாம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அன்றைய நாளில் மக்கள் சித்திரகுப்தனுக்காக விரதம் இருந்து எங்கள் பாவக்கணக்கை குறைத்து மேற்கொண்டு பாவம் செய்யாமல் இருக்க வழித்துணையாக இருப்பாயாக என்று வேண்டிக் கொள்வார்கள். தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தருக்கு தனி ஆலயம் உண்டு. சித்ரா பௌர்ணமி அன்று இவருக்கும் இவரது மனைவி கர்ணிகாவுக்கும் அபிஷேக ஆராதனைகளுடன் திருமண விழாவும் சிறப்பாக நடைபெறுகிறது.
சித்திரை மாதம் என்றாலே மதுரை மக்களுக்கு கொண்டாட்டம் தான். அந்த மாதம் முழுவதும் மீனாட்சி திருக்கல்யாணம், அழகர் ஆற்றில் இறங்குவது என பல விசேஷங்கள் உண்டு. மீனாட்சி திருக்கல்யாணத்தை காண அண்ணன் அழகர் சகலவிதமான ஏற்பாடுகளுடன் புறப்படுவார். தான் செல்வதற்கு முன்பே மீனாட்சி சொக்கநாதர் திருமணம் நடந்துவிட்டது என்னும் தகவல் வைகை கரையை அடையும் போது அவருக்கு வந்து சேரும். கோபத்துடன் ஆற்றில் இறங்கி அவர் அப்படியே வண்டியூர் போய்விடுவார். அழகர் ஆற்றில் இறங்குவதை காண வெளியூரில் இருந்து மக்கள் அலையலையாக வருவார்கள். அட்சய திருதியை வரும் பொன்னான மாதமும் சித்திரை மாதம்தான். பிரம்மதேவர் தனது சிருஷ்டி தொழிலை தொடங்கியதும் இந்த நாளில்தான். மிகவும் புண்ணியமான இந்த நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்வார்கள். அரிசி, கோதுமை, தயிர், மோர், குடை, ஆடைகள், தானியம், பழம் போன்றவற்றை வறியவர்களுக்கு தானம் செய்வதால் என்றும் அழியாத செல்வம் நம் வாழ்வில் தங்கும் என்பார்கள். சித்திரை சுக்லபட்ச அஷ்டமியில்தான் அம்பிகை அவதரித்ததாக கூறப்படுகிறது. இந்த நாளில் அம்மனை போற்றி வழிபடுவதால் சிறந்த பலனையும் தெய்வ அனுக்கிரகத்தையும் பெறலாம். ஆடல் அரசனை குளிர்விப்பதற்காக ஆண்டுக்கு 6 அபிஷேகங்கள் மிக சிறப்பாக நடைபெறுகின்றன. அவற்றுள் சித்திரை திருவோணத்தில் நடராஜ பெருமானுக்கு நடைபெறும் சிறப்பான அபிஷேகமும் ஒன்று. காஞ்சி காமாட்சி அந்த அம்மன் கோவிலில் அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமைகள், மாத பிறப்பு, மகா பெரியவர் பிறந்த நாள் போன்ற நாள்களில் கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் மட்டுமே தங்கத்தேர் உலா வரும். ஆனால் சித்திரை முதல் நாளன்று மட்டும் தங்கத்தேர் 4 ராஜ வீதியிலும் உலா வரும். மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த சித்திரையை நாம் கொண்டாடி மிகவும் சிறப்பு வாய்ந்த நன்மைகளை பெறுவோம். நன்றி, வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இத்தோடு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி, நல்லா இருந்தது. நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கேள்வி கேட்கப்பா. கேள்வி ஏதாவது இருந்தா கேளுங்க. நிமிஷம். பவன் கொஞ்சம் கூட கேக்குது. நன்றி, நல்லா இருந்தது. நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருக்கீங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி. முடிச்சுக்கலாம். சரி, ஓகே, நல்லது. அனைவருக்கும் சித்திரை நல்வாழ்த்துக்கள்.